தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வு முடிவுகள் 14ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்போது இணையதளத்தில் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. கடந்த மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற தேர்வில் நாடு முழுவதும் சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த நீட் தேர்வை எழுதியிருந்த நிலையில் தற்போது நீட் தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. தேர்வுக்கான இறுதி விடை பட்டியல் இன்று காலை வெளியான நிலையில் முடிவுகளை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியாகியிருக்கிறது. கடந்த மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற இந்த தேர்வில் நாடு முழுவதும் சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்த நிலையில் இந்த தேர்வு முடிவுகள் தற்போது இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்வுக்கான இறுதி விடை பட்டியல் இன்று காலை வெளியான நிலையில் தற்போது தேர்வு முடிவுகள் வெளியாகியிருப்பதாக தேசிய தேர்வு முகமை தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற தேர்வில் நாடு முழுவதும் சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியிருந்த நிலையில் தற்போது தேர்வுக்கான இறுதி விடை பட்டியல் இன்று காலை வெளியான நிலையில் முடிவுகளை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். லக்ஷ்மணன், விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பத்மநாபன், நீட் தேர்வு முடிவுகளானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடு முழுவதும் கடந்த மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த முடிவுகள் பொறுத்தவரையுமே www.neetnta மற்றும் இந்த .nic.in என்ற இணையதளத்தில் தற்போது இந்த நீட் தேர்வானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய ரெஜிஸ்டர் அதாவது அவருடைய பதிவெண்ணை பதிவிட்டு இந்த தேர்வுகளின் முடிவுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் மத்திய அரசு இதனை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 4ஆம் மாதம் பார்த்தோம் என்றால் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கான தேர்வுகளானது ஒரே கட்டமாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த ரிசல்ட்டுக்கான முடிவுகளானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மே 4ஆம் தேதி நடைபெற்ற பிற்பகல் மணிக்கு தொடங்கியிருந்த இந்த நீட் தேர்வானது பொறுத்தவரையிலே மாலை 5:20 மணிக்கு நிறைவு பெற்ற நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த முடிவானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் 23 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதில் 1.5 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வு அளவிற்கு தொடர்ச்சியாக எழுதப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதில் இந்த நீட் தேர்வு பொறுத்தவரையுமே தமிழ், ஆங்கிலம் இது உள்பட 13 மொழிகளில் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 180 கேள்விகளை கொண்ட இந்த தேர்வானது மொத்தம் 720 மதிப்பெண்களுக்கு நடைபெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இந்த நீட் தேர்வு முடிவானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது இன்று காலை மதியத்துக்கு மேல் இந்த தேர்வு முடிவுகளானது வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த முடிவுகளானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேசிய தேர்வு முகமை கடந்த 3ஆம் தேதி பொறுத்தவரையுமே இந்த தேர்வு முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது இந்த முடிவுகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு இந்த மருத்துவ கல்லூரி எந்தெந்த கல்லூரியில் சேருவதும் மேலும் அதன் தொடர்ச்சியாக எந்தெந்த கல்லூரியில் பயில்வதும் குறித்தும் தொடர்ந்து அடுத்தடுத்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருப்பதாக தற்போது மருத்துவத்துறை சார்பாக ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இதற்கான கால அவகாசம், அதாவது இந்த விடை குறிப்பு குறித்து ஆட்சேபனம் எதுவும் தெரிவிப்பதற்கான கால அவகாசம் பொறுத்தவரையுமே ஜூன் 5ஆம் தேதி வரை இருக்கும் எனவும் கூறப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது இந்த முடிவுகளானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த பரிசீலனை எதனும் செய்திருந்தால் கடந்த 5ஆம் தேதிக்குள் இந்த பரிசீலனை செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்பொழுது தேர்வுகளின் முடிவுகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.